மூணுத்துக்கும் ஆச்சாரியன் ரகசியங்களை சொல்லிடுவார். இதற்கு அர்த்த விசேஷங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சமாஸ்ரயணம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியனே அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியா இருப்பார். அதுக்கு காலக்ஷேபாதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் அர்த்தம் கற்றுக்கணும். ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் கிட்ட சமாஸ்ரயணம் ஆயிடுத்து. எங்காச்சு? வெரி குட், எல்லாரும் டிப்ஸ்ல இருக்க மதுராந்தகத்துல ஆச்சு. ஏரிகாத்தராமர் சன்னதியில சமாஸ்ரயணம் ஆயிடுத்து. இதற்கு அர்த்த விசேஷத்தை கத்துக்கணும். அதுக்கு ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணும். பாருங்க, ஆச்சாரியன் போது கஷ்டமே, ஈஸியே கிடையாது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் ஆகும், எவ்வளவோ மணி நேரம் ஆகும், நடந்து போவர். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அர்த்தம் கத்துக்கணும். இவர் சன்னியாசி, ஆத்துக்குள்ளெல்லாம் டக்குன்னு போய் வாட் இஸ் தேர் டு ஈட் அப்படிலாம் கேட்க முடியாது. வாத்து வாசல்ல தான் நிற்கணும். பாவம், அந்த ஊர் எல்லையை அடைந்த பிறகு இது திருக்கோஷ்டியூரான்னு தெரியணும். போர்டெல்லாம் எங்க இருக்கும்? அப்ப அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்பார், இது கோஷ்டிபுரமோ? ஆம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல விழுந்து சேவிப்பார். எந்த இடத்துல தலைப்பட்டுதோ அந்த இடத்துல வந்து நின்று மறுபடியும் விழுந்து சேவிப்பார். அப்படி ஆச்சாரியனுடைய வீடு வரைக்கும் சேவிச்சுட்டே போவார். நீங்க கோவர்தன பரிக்கிரமான்னு உண்டு. அங்க இந்த வடதேசத்துக்காரால ஒரு பரிக்கிரமா பண்ணுவார். நம்மளாம் நடந்து போவோம், ஜம்முன்னு அப்படி ஸ்டைலா பிடிச்சிட்டு ஃபோர்னு பேசிட்டு அங்க நடுவில் ஏதாவது ஒரு கன்னா ஜூஸ் குடிச்சுன்னா ஷார்ட்டுன்ட்டு ஜம்முன்னு போவோம். அந்த வடதேசத்துக்காரெல்லாம் படுத்துன்றுவா. படுத்துன்ட்டு எங்க அந்த தலை பட்டுதோ அந்த இடத்த மறுபடியும் போய் படுத்துப்பா. இப்படி 21 கிலோமீட்டரும் பண்ணுவா. எல்லாம் அந்த வடதேசத்துக்காராளுக்கு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. நீங்க அவகிட்ட போய் பாகவதத்துல என்ன இருக்கு, ஸ்ரீதரியத்துல என்ன சொல்லியிருக்கா, வீரராகவியத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படிலாம் கேட்டா ஒன்றும் தெரியாது. ஜெய் கிருஷ்ண அவ்வளவுதான். ஹாத்தி கோடா பாலுக்கு, ஜெய் கண்ணையா லாலுக்கு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால பாஷ்யக்காரர் சேவிச்சுட்டே போனார். வீட்டு வாசல்ல போய் நின்று, யாரது உள்ளேன்னு கேட்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி, அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன். வந்திருக்கியா? எதுக்குடாப்பா வந்திருக்கேன் இன்னைக்கு? இல்லை, ரகசியார்த்தம் கற்றுக்கணும் வந்திருக்கேன். உள்ளே வரலாமா? இன்னைக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு, நீ நாளைக்கு வாயே அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருங்களேன். ராமானுஜர் இல்லை ஆச்சாரியன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன், ராமானுஜர் இடத்துல இருந்தால் அங்கேயே ஓரமாக ஏதாவது ஹோட்டல் இருந்தால் அங்கேயே தங்கிட்டு ராமானுஜர் சாயங்காலம் போய் திருவாராதனை பண்ணணும். அங்கேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். ஆராதனை பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால் ஆராதனை பண்ணி கிளம்பணும். கிளம்பி பாவம் மறுபடியும் வருவார், விழுந்து சேவிப்பார், போவார், ஆத்துவாசலை வந்து நிற்பார். அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன். வந்திருக்கியா? பரவாயில்லையே. இல்லை கொஞ்சம் இன்னைக்கு ஆற்றுல வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை பண்ணி விடுறேன், நீ வேணா நாளைக்கு வாயே. நான் சுவாமி போகிறோம், உங்ககிட்ட கற்றுண்டுது. there is no necessity, impending necessity for me to learn under you. I can learn online. யாராவது ஒருத்தர் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்துட்டு போகிறான், வந்திருப்பேன். ராமானுஜர் இந்த மாதிரி 17 தடவை நடந்தார். 18வது முறை நடக்கும்போது சரிப்பா உள்ளவா அப்படின்னர். உள்ள போறார். உள்ள போய் கதவெல்லாம் சாத்திருக்கேன்னா ரகசியார்த்தம் கற்றுக் கொடுக்கணும்னா ஓப்பனாக கற்றுக் கொடுக்க முடியாது. இல்லை இது இப்போ ஓமிதி வியாஹரேது நமஹ இதி பశ్చాத் அகாரார்த்தோ விஷ்ணு, இதில் உகாரம் வந்து இப்படி இருக்குது, மகாரம் இப்படி இருக்குது, அனன்யார்ஹசேஷத்துவம் நமஹா இதெல்லாம் சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்த விசேஷங்கள்லாம் சொல்லணும். எல்லா கதவும் மூடி வச்சு காலக்ஷேபமார்த்தமான்னு சொல்லணும்னு மனையெல்லாம் போட்டா, கோலமெல்லாம் போட்டா, உட்கார்ந்துண்டார், அமர்ந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி முன்னாடி பாஷ்யக்காரர் இருப்பாரான்னு பார்த்தா 2 பக்கமும் இன்னும் 2 பேர் நின்றுட்டு இருக்கா, உபயநாச்சிமார் மாதிரி. இது யாருன்னா அப்படின்னு பார்த்தா 3வது ஆள் வேற, 3 பேர் நின்றுட்டு இருக்கா. யார் இவாள்லாம்? அதான் ஆழ்வான், ஆண்டான், இன்னொரு ஆழ்வான், அதாவது நடாதூர் ஆழ்வான், கூரத்தாழ்வான், முதலியாண்டன், இவாள்லாம் நின்றுருக்கா. என்னப்பா இதெல்லாம் இப்படி நடந்துட்டா எப்படி? நான் வந்து உமக்கு மட்டும்தானே கற்றுக் கொடுக்குறதா சொன்னேன். இல்லை, இவாளை தனியாளுன்னு நினச்சிடாதீங்கோ, இவர் எனக்கு திருதண்டம், இவர் எனக்கு பவித்திரம்னு விட்டார். இப்படி இல்லைங்க, என்னோட தண்டமும் பவித்திரமும் போலேன்னா இப்படி நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா? நம்ம ஃப்ளைட்டில் ஏறும்போது நம்மளும் 2 பேரை கூட்டுண்டு, இவர் தான் என்னுடைய ஹேண்ட் பேக்கேஜ், இவர் தான் என்னுடைய லேப்டாப் பேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமோ? ஆச்சாரியன் சொல்லிட்டு இப்படி இல்லை, என்னால் சொல்ல முடியாதுப்பா, அர்த்தத்தை சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாத. இப்போ பார், நான் உன்னை 17 தடவை பரிசோதனை பண்ணிட்டு தானே அர்த்த விசேஷம் சொல்கிறேன், ஒழுங்கியா கேட்டுப்பியா? யார்கிட்டையாவது இப்படி சொல்லிடுவியா? நீ சட்டுன்னு சொல்லிடுவியா? சொல்ல மாட்டியோனோ? வா அப்படின்னு சொன்னார். அப்ப ரகசியார்த்தம் சொல்லுவதற்கு பூர்வம் அந்த ரகசியத்தை எப்படி பாதுகாக்கணும் நினைச்சார் இல்லையா திருக்கோஷ்டியூர் நம்பி. someone gives you a responsibility, you should deem it as the highest, the pinnacle or the zenith that is given to you, and you should protect that word or responsibility. திருக்கோஷ்டியூர் நம்பி ப்ரொடெக்ட் பண்ணார் இல்லையா, அந்த ரகசியார்த்தத்தை யார்கிட்டையும் சொல்லாதே, இது ரொம்ப ரகசியம் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிட்டார் இல்லையா,
அதற்கு சூளுறவுன்னு பேர். அப்போ அந்த பெண் சொல்றா ராமானுஜர் கிட்ட, ரகசியத்தை எங்க ராமானுஜர் மாதிரி காத்தேனா, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே, எங்க திருக்கோஷ்டியூர் நம்பி மாதிரி ரட்சித்தேனா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே. திருக்கச்சி நம்பிகள்னு ஒருத்தருந்தார். அப்ப நம்ம ஏரியா கிட்ட வரலாம். பூவிருந்தவல்லி என்கின்ற பூந்தமல்லியில வசித்தவர் இந்த திருக்கச்சி நம்பிகள். காஞ்சி பூரணர்னு பேர். இந்த சுவாமி நித்தியபடியும் அவருடைய தாத்தா கண்ணில்லாதவர், ஹரித வாரண பிருத்யர் அப்படின்னு பேர். அவருக்கு கண்ணு கொடுத்த பெருமாள் தான் தாசரதிப்பேட்டை என்கின்ற நசரத் பேட்டையில் இருக்கக்கூடிய பெருமாள். அதனால அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி நேர காஞ்சிபுரத்துக்கு அழைத்து செல்வார். காஞ்சிபுரத்து பெருமாள் நல்ல கண் பார்வை எல்லாம் கொடுத்து இவர் வாசித்து வந்தார்கள். பூவிருந்தவல்லியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு என்ன பூந்தமல்லியில இருந்தாலும் எங்க தேவப்பெருமாள் தான் வசதி. இங்கேருந்து நடந்து போவர் காஞ்சிபுரத்துக்கு. அந்த ஹஸ்திகிரி மேலே ஏறி போயிட்டு பெருமாளை பார்த்து கேட்பார். ஒரே வேர்த்திருக்கும். ஐயோ ரொம்ப வேர்க்கிறதோ, உனக்கு நான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த உற்சவர் மண்டபத்தில் எழும்போது ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்தரங்கமாக பெருமாளோட பேசக்கூடிய சாமர்த்தியம் திருக்கச்சி நம்பிகளுக்கு உண்டு. ஏதாவது டவுட் கேட்பார். இப்போ நம்மளாம் டவுட் கேட்குறோம், பெருமாள் எதிர்க்க போய் நின்று வெங்கடகிருஷ்ணன் இன்னி பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகம் இருக்கே, அது கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் அகெயின் கிருஷ்ணா அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பார். நம்ம கேட்டால் யாராவது சொல்ல போகிறாரா? அவர் நம்மளை பார்த்து எதுக்கு சிரிக்கிறார்? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன ரகசியம்னா, அவனுக்கு நான் சொன்ன போது அவனுக்கே புரியல, உனக்கு புரிஞ்சு போயிட போகிறதா இல்லையா? குடாகேஷனுக்கே புரியல, அர்ஜுனனுக்கே புரியல. ஏன்னா அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருந்தா கடைசியில் அவன் சரணாகதி பண்ணியிருப்பானே. அவன் கடைசியில் பகவத்கீதையை பெருமாள் முடித்த உடனே, கிருஷ்ணா எனக்கு எல்லாம் கேட்டு குழப்பமாக இருக்குது. பகவத்கீதைக்கு அது ஒரு பெருமை. நீங்கள் எத்தனை தடவை கேளுங்கோ, கேட்கும்போது அப்படி ஒரு ஞானம் இருக்கும். முடிச்ச உடனே அவர் என்ன சொன்னார்? ஸ்தித பிரஜன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? ஆமாம் சார், ஏதோ சொன்னார், ஸ்தித பிரஜன்னு சொன்னார். அது ஏதோ 4 ஸ்லோகம் 2வது சாங்கிய யோகத்தில் எடுத்த புரியாது. அதனால கிருஷ்ணன் நம்மளை பார்த்து சிரிப்பார். நீ என்னவோ பெரிய ஆள் மாதிரி கேட்க வந்துட்டிய அர்த்தம், அவனுக்கே புரியல, உனக்கு புரிஞ்சு போயிட போறதா? ஆனா இந்த திருக்கச்சி நம்பிகள் ஏதேனும் சந்தேகம் கேட்டால் தேவப்பெருமாள் பதில் சொல்லுவாராம். அப்ப ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த காலத்துல அவருக்கு சில சந்தேகங்கள், என்னவோ குழப்பம், எப்படி இந்த சம்பிரதாயத்தை மேலே கொண்டு போகிறது நம்மளே கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது, இப்போ ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்கிட்ட டவுட் கேட்குறார். அதை ஆச்சாரியன் அந்த கேள்வியை கேட்டு முடிச்ச உடனே, நல்ல கேள்விப்பா, இதே டவுட்டு தான் எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, கிட்டத்தட்ட அவர் எதுக்கு ஆச்சாரியனாக பாரு, ராமானுஜருக்கு டவுட்டு யார்கிட்ட தீர்த்து வைப்பார்? திருக்கச்சி நம்பிகள் கிட்ட கேட்டார். சுவாமி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அது பெருமாள் அதுக்கு பதில் சொல்லுவாரா, நீங்கள் கேட்டு சொல்ல முடியுமா? நான் அந்த சந்தேகங்கள் என்னன்னு கேட்டுட்டுமா உங்ககிட்ட? என்கிட்ட நீ எதுவுமே கேட்காதே ராமானுஜா, பெருமாளுக்கு தெரியும் இல்லையா உனக்கு என்ன சந்தேகம்னு, அவர் முடிஞ்சா தீர்த்து வைப்பார், நான் வேணா சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஆச்சு. அடுத்த நாள் மண்டபத்தில் ஏழியிருக்கார் தேவப்பெருமாள். தேவப்பெருமாள் ஏழியிருக்கும்போது திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பெருமாள் கேட்டாராம், என்ன இன்னைக்கு என்ன சந்தேகம்? இல்லை எனக்கு சந்தேகம் இல்லை, நம்மி ராமானுஜன் இருக்கின்றான் அல்லவோ, ராமானுஜருக்கு சில சந்தேகம் உங்ககிட்ட கேட்க சொன்னார். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அதில் பிஸிலாம் இல்லை, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. 6 வார்த்தை அவன் சில சந்தேகங்கள் கேட்டான். 6 வார்த்தையை 6 கேள்வியாக கேட்க போகிறாமே. 6 கேள்வி அவன் மனசில் ஓடுறது காஞ்சி பூரணா. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் சொல்கிறத போய் அவங்ககிட்ட போய் சொல்லிவிடு. சரி நீங்கள் சொல்லுங்கோ, நான் உடனே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணார். அகமேவ பரம் தத்துவம், யார் சிறந்த தத்துவம்ங்கிறதுல அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கா? அகமேவ பரம் தத்துவம். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு பார்க்கணுமா, தனித்தனின்னு பார்க்கணுமா? தர்சனம் பேதமேவச்ச, பிரித்து பார்க்க வேண்டும். வழி அவனை அடைவதற்கு எப்படி? உபாயேஷு பிரபத்தி சியாத், அவர் என்னை அடைவதற்கு சரணாகதியே கலியுகத்தில் சிரேஷ்டமான வழி. உபாயேஷு பிரபத்தி சியாத், சரணாகதி பண்ணவனுக்கு கடைசி காலத்துல என்ன நினைக்கணுமா? சரணாகதி பண்ணவன் கடைசி காலத்துல என்ன நினைக்கணுங்கிற அவசியகத்தை இல்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். எப்போது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவன் சந்தேகம் கேட்கிறான் காஞ்சி பூர்ணா. அதாவது தேகாவசானே முக்தி சியாத், எப்போது இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறதோ அது நேர மோட்சத்துக்கு போகும். அதற்கு என்ன வழி? பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, பூர்ணாச்சாரியனிடத்தில் சமாஸ்ரயணம் பெற்று
பிரபத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு 6 வார்த்தைகளை சொல்ல, இந்த 6 வார்த்தையை திருக்கச்சி நம்பிகள் கேட்டு ராமானுஜர் கிட்ட வந்து சொன்னாராம். பெருமாள் உங்ககிட்ட 6 வார்த்தை சொல்ல சொன்னார். ராமானுஜர் அப்படியா சொல்லிட்டாரா? என்ன சொன்னார்? அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயான்னு சொல்ல சொன்னார்னு சொன்ன உடனே ராமானுஜர் விழுந்து சேவிச்சார். இந்த 6 சந்தேகம் எனக்கு இருக்குன்னு பெருமாள் எப்படி தெரிஞ்சு பதில் சொன்னார்? இனிமேலேந்து நாம் சம்பிரதாயத்தை காப்போம்னு சொல்லி சந்நியாசாசிரமம் பூண்டு ராமானுஜராக இருந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்தை அமைத்து தரிசனத்தை ஸ்தாபனம் செய்தார். அப்ப அந்த பெண் ராமானுஜர். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 6 வார்த்தையை திருக்கச்சி நம்பிகள் கிட்ட கேட்க சொன்னது யார்? உறக்க சொல்லணும், ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகள் பெருமாள் கிட்ட கேட்டுட்டு வந்து யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வார்த்தையை சொல்றா? திருநெல்வேலிக்கே திருப்பதிக்கே. ஆனா ராமானுஜர் நம்மளால என்ன சொல்லுவோம்? என்கிட்டயே என் கதையா? ராமானுஜர் அப்படி இல்லை, பொறுமையா கண்ணில் ஜலத்தோட கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு சொல்றது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது இவர் தான் ராமானுஜர்னு. அதனால அந்த பொண்ணு சொல்றா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே. அவன் உரைக்க பெற்றேனோ, நாராயணனே சொல்ல அந்த கச்சி நம்பிகள் கேட்டு ராமானுஜர் சொல்லி அவத காதால கேட்டேனோ அவரை போலே, அவன் உரைக்க கேட்டேனோ. அடுத்தது, சுற்றி கிடந்தேனோ திருமாலையாண்டான் போலே. ராமானுஜருக்கு இருந்த பல ஆச்சாரியர்கள் திருமாலையாண்டான் ஒருத்தர். அந்த திருமாலையாண்டான் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லிண்டே வருவர், ரொம்ப நன்னா சொல்வார். ராமானுஜர் சிஷ்யரா உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமோன்னு கேட்பார். ஆனா நடுவில் என்ன சொல்வார்? நன்னா இருக்கு, நீங்க சொன்னது ரொம்ப நன்னா இருக்கு, அர்த்தம் பிரமாதமா இருக்கு, அந்த பாசுரத்துக்கு இப்படி கூட அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு சொல்வார். இப்போ டீச்சர் இப்படி சொல்லும்போது ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டாக ஒரு பதில் சொன்னால் டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை சொன்னான். இவர் நித்தியப்படி திருவாய்மொழி காலக்ஷேபம் எடுக்கும்போது ஒரு திருமாலையாண்டான் ஒரு அர்த்தம் சொல்லுவார். ராமானுஜர் நன்னா இருக்கு, இப்படி கூட சொல்லலாமே, நன்னா இருக்கு, இப்படி கூட சொல்லலாமே, தினமும் சொல்லின்னு வந்தார். திருமாலையாண்டானுக்கு என்ன இவன் இப்படி என்ன பாடா படுத்துறான் நம்மளை போட்டு. ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாராம். கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு சொல்லணும் இல்லையா, இப்படி கூட சொல்லலாமேன்னு. கொஞ்ச நாள் ராமானுஜர் வாயை திறக்கலை. இன்று விஸ்வாமித்ர சிருஷ்டி இல்லையோ, விஸ்வாமித்ரர் திரிசங்குக்கு ஒரு சிருஷ்டி பண்ணாரு, இன்னைக்கு புதுசா எதுவும் உனக்கு சொல்லலையோ? இல்லை இருக்கு, கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு சொல்லலான்னு இருந்தேன், என்ன சொல்லிவிட்டார். திருமாலையாண்டான் பார்த்தார், இனிமே இவருக்கு கிளாஸ் எடுத்து பிரயோஜனமே கிடையாது, இவரா ஒரு அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கார், நமக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நேர திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட கேட்டார். சுவாமி, நம்ம ராமானுஜன் இருக்காரே, அவருக்குலாம் கிளாஸே இனிமேல் எடுக்க மாட்டேன், ஏன்னா எந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொன்னாலும் இப்படியும் சொல்லலாமே அப்படியும் சொல்லலாமேன்னு ஒரு அர்த்தம் சொல்றார். திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டார், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட அப்படின்னு. உடனே ஒரு பாசுரத்தை எடுத்து, இதுக்கு நம்ம பெரியவாள்ல இப்படிதானே அர்த்தம் சொல்லியிருக்கா, ராமானுஜர் இது ஒரு அர்த்தம் சொல்றார் அப்படின்னு திருமாலையாண்டான் திருக்கோஷ்டியூர் நம்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார். அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னாரா, அவன் சொன்னது சத்தியம், இந்த அர்த்தம் சொல்லியிருக்கார் பாரு ராமானுஜர், இந்த அர்த்தத்தை நான் ஆளவந்தார்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்பா நானும் தானே ஆளவந்தார்கிட்ட கத்துண்டேன், அன்னைக்கு எனக்கு ஏன் தெரியல? நீ 2 நாள் லீவ் போட்டுட்டீர். அந்த லீவ் போட்ட போது மிஸ்டு நோட்ஸ் தான் இதெல்லாம், அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆளவந்தார் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? இவரை யாரென்னு நினைத்தீர்? ஆளவந்தாரே மறு அவதாரம் எடுத்தது போல் இருக்கக்கூடியவன் இவன், அவனே இவன். அதனால சொல்றார், சுற்றி கிடந்தேனோ திருமாலையாண்டான் போல. எப்படி சுத்தி கித்தி பார்த்தாலும் எங்க ஆளவந்தார் சொன்னதுதான் இவர் சொல்றார். இவர் சொல்றது அசத்தியம் இல்லை. திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாலையாண்டான், நாம் இவர் இருக்கக்கூடிய காலத்துல பிறந்ததே நம் பாக்கியம், உமக்கு ஏதோ பெருமை, எமக்கு ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியம், இவருக்கு ஆச்சாரியனா பாவிக்க வேண்டிய ஸ்தலத்துல நம்ம இருக்கோம். நம்ம ஒண்ணு கத்துண்டு ராமானுஜருக்கு தெரிய வேண்டிய அவசியகத்தை இல்லை. அவர் சாட்சாத்து திருக்குறுங்குடி நம்பியின் அபராவதாரம், அவருக்கு தெரியாதது இல்லை. ஏதோ நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார், குவையட்டா கிளாஸ் எடுத்துட்டு வாங்கோ, கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்கன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. அடுத்தது சொல்றா, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் ஸ்ரீரங்கத்தில் ஏழி இருக்கும் போது யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார் ஊருக்குள்ள, ரொம்ப மகாவித்வான் அவர். அவர் சொல்லிட்டார், இனிமே இந்த கோவில் எல்லாம் அத்தியனோத்சவம் எல்லாம் வேண்டாம், நான் இப்ப ஜெயிச்சுட போறேன், ராமானுஜருடைய மதம் எல்லாம் தோற்கும்.
அப்போ ராமானுஜரோட வாதம் பண்றதுக்கு வந்தார். அந்த காலத்து டிபேட்டிங் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். ஞாபகம் வச்சுங்க, between different philosophical schools, when debates used to happen, they used to happen so beautifully, respectfully. See, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க, என் ஒப்பீனியனை நான் சொல்றேன். நான் சொன்ன ஒப்பீனியனுக்கு எது சான்று நான் எடுக்கிறேன், நீ ஒரு சான்று எடும். எது பலமான சான்றோ அது ஜெயிக்கும். சிம்பிள் ஃபார்முலா. எவ்வளவு அழகா இருக்கும். எங்க டிவியிலலாம் டிபேட் நடக்குது. இவாளோடெல்லாம் போய் டிபேட் பண்ண வேண்டி இருக்கேன்னு நம்ம தள்ள போட்டு அடிச்சுக்க வேண்டிய ஒரு சமயம். ஒரு சான்று எடுத்து கொடுத்தா, சுவாமி திருவாய்மொழியில எப்படி இருக்காரு, அதெல்லாம் கிடையாது, அது அப்படி சொல்ல இல்லை. திருவாய்மொழியில் அவர் அப்படி எடுத்திருக்காரே, தமிழ் அப்படி சொல்லியிருக்காரே. வீரத்தமிழன்னு முதலாழ்வார்கள் தன்னை சொல்லிக்கிறா. தமிழர்கள் அந்த காலத்துல இல்லை, எங்க தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறார் அவர். அதே சமயத்தில் பக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னா, தமிழ் என்கின்ற மொழியே காட்டுமிராண்டி மொழி, அது கத்துக்காதீங்கன்னு விட்டா. சரி, தமிழ்ல ரொம்ப வசத்தியான மக்கள் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தமிழ் கத்துக்கலாம், ஆனா இறை தமிழ் கத்துக்க கூடாதுன்னு விட்டார். அதாவது பக்தியில இருக்கக்கூடிய தமிழ். அதனால நாயன்மார்கள் போயிட்டா, இப்போ ஆழ்வார்கள் போயாச்சு, அவளெல்லாம் ஒதுக்கி வச்சு திருவள்ளுவர் மட்டும் மாட்டின்ட்டார். சரி, இப்போ திருவள்ளுவருடைய திருக்குறளை என்னன்னு சொல்லிடலாம். பொதுமறை, அது வந்து ஹிந்து மதத்துக்கெல்லாம் எழுதலை சார். அவர் இது ஜென்ரலி எழுதி வச்சிருக்கார். அதாவது வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுங்கோ, ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடாதீங்கோ, அப்படிலாம் எழுதி வச்சிருக்கார். அவர் பொதுவானவர், அவரை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. சரி, முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு பகவானை கொண்டாடி இருக்காரே சார். பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சரணாகதியை உபாயமா சொல்லியிருக்காரே சார். அது வந்து பிற்காலத்தில் நீங்கள் சேர்த்தது, அது திருவள்ளுவரே எழுதலேன்னுட்டா. இல்லையே சார், அது வந்து பரிமேல் அழகர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. பரிமேல் அழகர் தப்பா பண்ணியிருக்கார். சரி போச்சா. முதல் 10 குறளை நம்ம வந்து பின்னாடி இடையில சேர்த்தான்னு சொல்லிடலாம். நடுவில் வள்ளுவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப வள்ளுவருக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். 610வது குறள்ல உலகளந்தான் தாளுன்னுட்டார், உலகத்தை அளந்தவன் நுட்டார், திருவிக்கிரமன் நுட்டார். சார், இது வந்து நடுவில் திருவிக்கிரமனை கொண்டாடி இருக்காரே, அது வந்து 610வது குறள் நீங்க சேர்த்திருக்கீங்க. முதல் 10 சேர்த்தாச்சு, இப்போ 610 சேர்த்து இல்லை சார். தாமரை கண்ணான் உலகுன்னு கிருஷ்ணர் ஒரு குறள்ல கொண்டாடுறாரு. அது தாமரை கண்ணான் என்பது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட தாமரை கண்ணன் தான் பேர் அப்படின்னு அப்படி மாத்தினுட்டா. இந்திரனே ஷாலும் கரின்னு இந்திரனை கொண்டாடி இருக்காரே சார். அது அந்த இந்திரன் சந்திரனை வேற. இப்போ சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த மாதிரி இந்திரனை பார்த்தது யார், இது ராபின் சர்மாவான்னு எழுதியிருக்கார். அது வேற இந்திரன் விட்டார். இப்படி மாத்தி 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 போய் இப்போ என்ன எடுத்துன்னா, இல்லை நாங்களும் ஆழ்வார்களை ஒத்துப்போம். இப்போ அடுத்தது இப்போ ஆழ்வார் வந்துட்டார். வந்து ஆனக்குப்பியெல்லாம் செஸ்ஸை பற்றி அன்னைக்கே சொல்லியிருக்காரு, ஆழ்வாரே சொல்லியிருக்காரு, ஆழ்வார் வரைக்கும் வந்துட்டார். இப்போ அடுத்த லெவல், இப்போ இங்கே இப்போ தமிழ் காட்டுமிராண்டிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டெப் எங்கேன்னா சமாஸ்ரயணம். அத்தனை பேர் சமாஸ்ரயணம் வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோ வைஷ்ணவத்துக்குள்ளே வந்துடலாம். ஏன்னா இப்போ ஆழ்வார் வரைக்கும் ஒத்துண்டாச்சு, அடுத்தது ரகசியத்தை தான் ஒத்துக்கணும், அவ்வளோதான். எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதிம், இதெல்லாம் நமக்கு பெரியவாள்லாம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால நம்ம வாதம் பண்ணணும்னா நமக்கு முதல்ல விஷயம் தெரியணும். நமக்கெல்லாம் என்னென்னா, எப்படியாவது தர்மம் நல்லா இருக்கணும், ஆனால் நம்மளே விஷயம் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு இப்போ சபாக்கள்லாம் இவ்வளவு பாட்டு கச்சேரிகள் நடத்துகிறா, இவ்வளவு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடத்துகிறா, என்ன ஒரு ஸ்ரத்தையோடு இவ நடத்துகிறா. ஆனால் ஆடியன்ஸ் இப்போ பாட்டு கச்சேரிக்கு வரவா, ஆஹா தி காம்போஜி வாஸ் டூ குட், ஓரங்கஷாயிக்காக தான் அவர் காம்போஜியில் பாடினார். காம்போஜியை மட்டும் தனியாக பாடிட்டு போல, அந்த ஓரங்கஷாயில பூலோக வைகுண்டம். See, I don't have to believe in what தியாகராஜா says. I am only listening for காம்போஜி. I am only listening for கரஹர பிரியா. எங்கே இருக்கா அந்த மாமிலாம், கரஹர பிரியா மாமி, சண்முக பிரியா மாமிலாம் எங்கே இருக்கா? அந்த சாகித்யத்தை மதிக்க தெரியாதவனுக்கு சங்கீதமே வராது. தியாகராஜர் என்ன பக்தியோட ராமரை கொண்டாடி இருக்கார். See, I don't agree with தியாகராஜா, then don't listen to the கிருதி. எப்போது தியாகராஜர் மீது நம்பிக்கை இல்லையோ, உமக்கு அவருடைய கீர்த்தனையை கேட்பதற்கு ஐ எம் லிசனிங் ஒன்லி ஃபார் தட் காம்போஜி. காம்போஜி எங்கே நிற்கும் இல்லையா? எல்லாரும் ராகமே பாடிந்தானா யார் கேட்பா? அந்த பாட்டு இருக்கணும் இல்லையா? இந்த சாகித்யம் காதில் போனாதான். ஏதோ இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் 4-5 இடத்துல நல்லா இருக்கு, இந்த சாகித்யம் கேட்டாதான் ராசிக்கம் இருக்கும். அதனால சொன்னார் அத்வைத்தம் என்றேனும். இப்போ என்ன எடுத்து இந்த வாதங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர். அவரோட 17 நாள் ஆயிடுத்து, இன்னும் ராமானுஜரால் ஜெயிக்கவே முடியல. அப்போ பெருமாளை பிரார்த்திக்க ஆழ்வாராதியர்கள் எல்லாம் தோன்றி, பூர்வாச்சாரியர்கள் தோன்றி, எந்தெந்த இடத்தை சான்றாய் எடுத்து காமின்னு சொல்லி ராமானுஜர் ஜெயிச்சாராம்.
ராமானுஜர் ஜெயிச்ச அந்த சுவாமியான அந்த யஜ்ஞமூர்த்தி தான் பிற்காலத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிற பேர்ல இருந்துட்டார். ஏன்னா அந்த காலத்துல எப்படின்னா, இப்போ டிபேட்ல தோத்துட்டேன்னு வச்சுங்கோ, யூ ஹாவ் டு அக்ரி டு த வின்னிங் சைன். அதுதான் அந்த காலத்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அதெல்லாம் தோத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இப்போ நான் எந்த வாதத்துக்கு போனாலும் சொல்லுவேன், நீங்க ஒரு சான்று வைக்கிறேன், நான் ஒரு சான்று வைக்கிறேன். நான் ஒரு சான்று வைக்கும்போது உங்களுக்கு எதிர்த்தட்டு சான்று இல்லைன்னா நீங்க எழுதி தரணும், அச்சாணியில் எழுதி தரணும், நான் தோற்று விட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. திரும்பி 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 ராஜராஜ சோழன் ஹிந்துவா, ராஜராஜ சோழன் தமிழனா, அவன் வந்து கன்னடக்காரனா, ஆந்திராக்காரனா, அவர் கோங்கூரா சாப்பிட்டாரா, இதெல்லாம் வேஸ்ட். நான் சான்று எடுக்கிறேன், 10 சான்று எடுத்து கொடுக்குறேன் ராஜராஜ சோழன் ஹிந்துங்கிறதுக்கு. நீங்க எடுத்து தரணும் அவர் ஹிந்து இல்லைன்னு சொல்றதுக்கு. அவர் சைவர் இல்லை, இறை பக்தியோடு கூடியவர் இல்லை, அவர் பௌத்த மதத்தை கடைபிடித்தார், அவர் ரஷ்யாலேருந்து வந்தார், ஏதாவது ஒன்று சொல்லணும். இது வேணாம், இட்டலியிலேருந்து வந்தார், ஏதாவது ஒன்று சொல்லணும். நீங்க சான்று எடுத்து காமிச்சேன்னா ஒத்துக்கலாம். ஒரு சான்று இருக்கு, நான் நம்புகிறேன் ராசராச சோழன், அவரே தன்னை ராஜராஜ சோழன் எழுதியிருக்கார். கல்வெட்டுல ராஜ சோழன் எழுதியிருக்காரு. ஏன்னா ராஜாவை ராசன்னு மாத்திட்டோம், அது தமிழ் ஆயிடுமா? அசடே ராஜ்யத்தே தி ராஜா, அரசன்னு சொன்னாதான் தமிழ் வார்த்தை. ராஜாங்கிறது அது சம்ஸ்கிருதம். பீட்டருங்கிற இங்கிலீஷை நீங்க போட்டு பீட்ரு அப்படின்ட்டா தமிழ் ஆயிடுமா? ஆகாதோன்னு. இப்ப ராஜாவை நீங்க ராசன்னு மாத்தினா அது எப்படின்னா தமிழ் ஆகும். அதாவது ஐ டோன்ட் நோ இஃப் வி ஹவ் கெப்ட் ஆர் பிரெயின்ஸ் அவே டு கம் டு அ டிபேட். மூளை ஒரு பக்கம் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நான் இப்போ டிபேட்டுக்கு போகிறேன், மூளையெல்லாம் நமக்கு வேண்டாங்கிறதுக்காக டிபேட்டுக்கு வராளா? எப்படி வாதம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வாதம்னா எப்படி? யூ கீப் யுவர் பாயிண்ட், த ஆப்போசிட் பர்சன் கீப்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் பாயிண்ட். இஃப் தட் பாயிண்ட் இஸ் நாட் கொராபரேட்டட் பை ரெஃபரன்ஸ், தட் பர்சன் லூசஸ். இதுதான் டிபேட், ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். இதுதான் திரும்பி 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 இந்த டிபேட், அதாவது ஜென்டில்மென் அப்படிங்கிறதே போயிடுது இல்லையா? அந்த ஜென்டில்மென், ஜென்டில் உமன் வச்சுக்கோ, அது யாராவது சண்டை போடுவா. அப்புறம் நீங்கள் ஏன் உமனுக்கு ஜென்டில் சேர்க்குறீங்க? யாருக்கு வேணாலும் ஜென்டிலே போயிடுத்துங்கிற, அப்புறம் மேன் உமன் இருந்தால் என்ன? அதனால அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, ராமானுஜர் போல ஜெயிக்கக்கூடிய வாக்சாமர்த்தியம் படைத்தவளா நான் எப்படி இந்த திருக்கோளூர்ல இருப்பேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறா? எம்பெருமானார்கிட்டயே கேட்கிறா. வருங்க அடுத்தது, உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. ராமானுஜர் எல்லாருக்கும் சமாஸ்ரயணாதிகள், பிரபத்தி, பரண்யாசம் இத்தியாதிலாம் பண்ணி வைப்பார். வரவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு வைதுஷ்ய பூர்த்தி இருக்கும். வருவா. ஒருவன் இருந்தான், நல்லவன், காது கேட்காது, வாய் பேசாது, வாயும் பேச முடியாது, காதுலையும் கேட்காது. ஆனா அவன் பாவம் ரொம்ப நல்லவன், வரவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவான். அவனுக்கு மந்திரத்தை சொல்லி அவன் மந்திரத்தை சொல்லணும், உக்தி நிஷ்டை இல்லையா, ஆச்சாரியன் சொல்லி சொல்லணும். ராமானுஜர் கிட்ட போய் நின்னுட்டான். ராமானுஜர் பார்த்தார், இவனுக்கு என்ன மந்திரத்தை நான் சொல்லுவேன், காதுல விழாது, காதுல விழுந்தாதானே இவன் சொல்லுவான். என்ன பண்றதுன்னு பார்த்தார். ஆராதனை டைம் எல்லாம் எடுத்து நீர் வாரும், அது புரிஞ்சுட்டான், ஆக்ஷனை புரிஞ்சுட்டான். நேர ஒரு உள்ளே அழைத்து சென்றார். ஒரு உள்குள்ளே சென்று கதவை தாளிட்டார், உள்ள போயிட்டார். வெளியில இருக்க சிஷ்யர்லாம், என்ன ராமானுஜர் இப்படி பண்ணதே கிடையாது, எந்த சிஷ்யரையும் ரூம்குள்ள போட்டே கிடையாது. வேர் இஸ் ஹி டேக்கிங் த சிஷ்யா? குரத்தாழ்வான் வந்து பாரும். குரத்தாழ்வான் வந்தார். ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான், ராமானுஜர் இந்த மாதிரி யாரையும் ரூம்குள்ளெல்லாம் கூட்டு போய் கதவெல்லாம் சாத்த மாட்டாரே அப்படின்னு அந்த சாவி வாயிலாக குரத்தாழ்வான் பார்க்கிறார் என்ன நடக்கிறதுன்னு. பக்கத்து சிஷ்யாலாம் குரத்தாழ்வான் கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா கண்ணு தானே ஆக்ஷன் காமிக்கும், என்ன எக்ஸ்பிரஷன். சின்னதாக இருந்த குரத்தாழ்வான் கண் பெருசா படர்ந்துதான், கண்லேந்து தண்ணி வந்துட்டு இருக்கான். சிஷ்யர்கள்லாம், ஏண்டா இவர் கண்ணு இவ்வளவு பெருசா போயிடுத்து, ஏண்டா அழறார்? குரத்தாழ்வான் அழுது கொண்டே விக்கி விக்கி அழுது கொண்டே வந்து அமர்ந்தாராம். என்ன கண்டீராழ்வீர்? பாஷ்யக்காரர் அவருடைய திருவடியை அவன் தலையில் வைத்தார். ஏன்னா அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னத்தை நீங்க சொல்லி சரணாகதி ஆஹா ஓஹோன்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் கேட்காது. ராமானுஜர் தன் திருவடியை தூக்கி அந்த ஊமையின் தலைமையில வச்சாராம். அதுக்கு இவர் அழுதாராம் கூரத்தாழ்வான். ஊமையான் நான் பிறக்காம போயிட்டேனே, ஊமையாய் அவன் பெற்றான், பேசில் நான் இழந்தேன் அப்படின்னாராம். அதனால சொல்றாளாம் இந்த பெண், உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. அந்த ஊமையா நான் பிறந்திருக்கூடாதா அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் வருது. இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளை போலே. ராமானுஜருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். 120 வருஷங்கள், 120 சம்பத்சரம், த்விசஷ்டியப்த பூர்த்தி கண்ட பெரிய வள்ளல் சுவாமி ராமானுஜர். அந்த சுவாமி தன்னுடைய வாழ்நாளில் கர்நாடக மாநிலத்துக்கு போக வேண்டிய அவசியகத்தை ஏற்பட்டது.
கர்நாடகத்துக்கு அந்த காலத்துல கர்நாடகா, தேசிகன் எடுக்கிற கர்நாடாந்திர வெதிகரவசாத் கர்பூரே கீதி பேதேன்னு எடுக்கிறார். கர்நாடன்னு பேர் அதுக்கு, கர்நாடகா அப்பா எடுத்தது. கர்நாடனா மகாலட்சுமிக்கு காதான் அது. அந்த இங்க ஸ்டேட், நான் வந்து கர்நாடகா தான். கர்நாடகா ஸ்டேட்ல அந்த கர்நாடகா ஸ்டேட்டே நீங்க பாருங்க, நீங்க அந்த மேப்லயே பாருங்க, ஒரு காது மாதிரி தான் இருக்கும். ஆனா தெலுங்கு காது இல்லை, தெலுங்குல ஒரு காது இருக்கு, இது தமிழ் காது. அந்த காது மகாலட்சுமியுடைய காது. நீங்க வந்து காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் செவிச்சிருக்கலாம், தெரியும், ரொம்ப அழகு அந்த தாயார். அந்த தாயார்ல அவளை பார்த்துட்டே இருக்கலாம். அவளை விட எது அழகு தெரியுமோ, அவள் காதுல போட்டு இருக்க தடாகங்கள் இவ்வளவு பெருசா செக்கச்சவேல்னு தாயார் அந்த தாட்டங்கங்கள் போட்டுருப்போம். என்ன அழகா இருக்கும் தெரியுமோ. பெருந்தேவி தாயாருடைய வடிவழகே அழகுதான். ஸ்மேரவக்திரா விபாசின்னு தேசிகன் எடுத்தார். அந்த தாயாருடைய ஓரமா போய் சேவிச்சேன்னு ஒரு புன்முறுவல் தெரியுமா, அது எந்த தாயாருக்கும் இருக்காதான். என்ன நீங்க பெருந்தேவி தாயாரை சேவிச்சுட்டேன்னு வச்சுங்கோ, ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் சொல்லுவா, நீங்க ரொம்ப பெருந்தேவி தாயாரை கொண்டாடுறேன். ரங்கநாயகி அழகுதான், பத்மாவதி அழகுதான், எங்க பெருந்தேவிக்கு சமம் வரவே வராது, அவ்வளவு அழகு அந்த தாயார். அந்த தாயார் காதுல ஒரு தாட்டங்கம் போட்டு இருக்காளா, அந்த தாட்டங்கம் காதுல போட்டா காதை இன்னும் எடுத்து காண்பிக்குமா. அந்த மாதிரி பாரத தேசம்ங்கிறது அழகுன்னா அதுல கர்நாடகங்கிறது தாயாருடைய செவிஸ்தானமா. அந்த ஊர்ல நான் வந்திருக்கேன். அதனால வசத்தியான கர்நாடக நான் சொல்வேன். தேசிகன் எடுக்கிற கர்நாடகா மக்கள் எப்படிங்கிற சகஜ சுலப தாஸ்யாகான்னு கொண்டாடுற தன்னுடைய ஸ்ரீசுக்தியில. பழகுவதற்கு எளிமையான மக்களாம், நல்லவாதான் நாங்கள்லாம். பாருங்க, இப்ப காவேரியை கொடுத்துட்டே இருக்கோம், சண்டை போட வேண்டிய அவசியத்தையே கொடுக்கல. பாருங்க, திறந்துட்டே நீங்க கடலுக்கு விட்டுடுறீள், நாங்க என்ன பண்றது, நிறைய ஜலம் கொடுத்துட்டே இருக்கோம், சண்டையே போடாதீங்க, நீங்க கேட்டதை கொடுப்போம். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதர்கள் நாங்கள் கொடுப்போம். அதனால அந்த கர்நாடகாவுக்கு தமிழகத்துல மேல்நாடுன்னு பேரு. நீங்க எதாவது மேல்நாடுன்னா ஜெர்மனின்னு நினைக்காதீங்க, மேல்நாடு. கர்நாடகாவுக்கு போயிட்டாலே ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்குமா. அதனால மேல்நாடுன்னு பேர். பாஷ்யக்காரர் மேல்நாட்டுக்கு வந்தார். மேல்நாட்டுக்கு வரும்போது என்ன எடுத்து, அவர் அங்க வந்து உற்சவர் மூலவர் ரெண்டும் காணும். கோவில் இருக்கு, உற்சவரையும் காணும், மூலவரையும் காணும். சரி, மூலவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா, பெருமாள் கனவில் தோன்றி கல்யாணியின் அருகே ஒரு புற்றுக்கு கீழே இருக்கோம்னு சொன்னோன்னே தோண்டி மூலவரை எடுத்து புனர் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்போ உற்சவரை காணும். இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம், சிசிடிவியில் போட்டு அது இத்தனாம் நாள் உற்சவரை யாரோ எடுத்துன்னு போயிட்டாலாம் கண்டுபிடிப்போம். இவர் எங்கே கண்டுபிடிப்பார்? ஊர் மக்களை கேட்டால், சார் தெரிஞ்சதுலேன்னு இல்லை சார், யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டார், யாரோ படையோட வந்தால் எடுத்துன்னு போயிட்டார். அது சொல்றது எப்போ தெரியுமா, 11ஆவது நூற்றாண்டு 1017 ராமானுஜர் பிறந்தார், 1137 பரமபதித்தார். இது நடுவில் நடந்தது. இதை ஒரு ஐதிஹாசிகர் இப்போ எழுதி வச்சிருக்கார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. குரு பரம்பரையில் ராமானுஜர் இருந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு துருஷ்க மன்னன் வந்து அந்த ராமானுஜர் அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை எடுத்துன்னு போனதா சொல்றா. இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை, ஏனால் துருஷ்கர்கள் 14வது நூற்றாண்டில் தான் வந்தார்கள் அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டார். அப்படின்னா குரு பரம்பரையில் சொன்னது பொய்யுன்னுட்டார். Such a blatant lie that historian has done. அதுக்கு நான் பதில் சொல்றேன், கேளுங்க. ராமானுஜர் இந்த ஊருக்கு மேலக்கோட்டை, மேல இருக்கக்கூடிய கோட்டை, மேல்நாடுல இருக்கக்கூடிய கோட்டை மேலக்கோட்டை, பெருமாளுக்கு அங்க திருநாரணன்னு பேர். திருநாரணன் தாள் காலம் பெற செல்வித்து உய்மினோன்னு ஆழ்வார். திருநாராயணன்னு பேர். ரொம்ப வசத்தியான திவ்யதேசம். நீங்க இங்க மேலக்கோட்டைக்கு வந்து பார்க்கணும், என்ன நிம்மதியா இருக்கும் தெரியுமா. அந்த இடம் பார்க்கறதுக்கே சிலு சிலுன்னு காத்து அடிச்சுன்னு இருக்கும். மேலக்கோட்டை எம்பெருமானே அது ஒரு தனி அழகு. ராமானுஜர் அங்க வந்தார். அந்த ராமானுஜர் வருவதற்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ இந்த பேரெல்லாம் சொல்றேன், முக்கியமான பேர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சையத் சலார் மசூத், இதெல்லாம் ஹிஸ்டரியிலேருந்து நான் சான்றோட சொல்றேன். அவனுக்கு முழு பெயர் ஹஸ்ரத் சையர் சலார் மசூத் கசி. ஒரு ஆளுக்கு இது அத்தனையும் பேர். ஹஸ்ரத் சையத் சலார் மசூத் கசி அப்படிங்கிறவன் 1015 1015 AD கஜினி முகமதோட ஆப்கானிஸ்தான்லேன்னு வந்தான். ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்துல கேகேய ராஜா அஸ்வபதி ஆண்ட ஊர். அஸ்வங்கள், குதிரைக்கு பேர் போன ஊர். அஸ்வ மருவித ஆப்கான் அப்படின்னு ஆச்சு. அந்த ஆப்கானிஸ்தான்ல கஸ்னி அப்படின்னு ஒரு ஊர். அந்த கஸ்னி மஹ்மூத் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் வடதேசத்திலிருந்து ஆக்கிரமித்தான். அவனுடைய மருமான் தான் இவன் ஹஸ்ரத் சையர் சலார் மசூத் கசி.
இந்த மருமான் என்ன பண்ணானா தெற்கு பக்கமா படை வீரர்களோட திரட்டி ஃபர்ஸ்ட் அட்டாக் பை த தூக்ஸ். அந்த கால துருக்குன்னு சொல்லுவா. துருக்கு அப்படின்னா டர்க்ஸ்ன்னு அர்த்தம். தேசிகன் எடுக்கிறார் கலிப்ரணதி லக்ஷணைஹி கலித சாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபீர். துருஷ்கனா துருக்கு, துருக்குன்னா அந்த கான்ஸ்டான்டினோப்பிள்னு சொல்றோம் இல்லையா, இஸ்தான்புல், அங்கேந்து வந்தவர்களுக்கு துருக்கு அப்படின்னு பேரு. யவனர்கள்னா கிரீக்ஸ். ஏன்னா they used to come by the Mediterranean Sea. இந்த மஹமூத் கஸ்னி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன். இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன் இந்த முகமது கஸ்னி முகமதுடைய மருமான். அவன் மிர் பக்தியார் அப்படிங்கிறவனோட சவுத்துல படையெடுத்து கோவில்கள்ல என்னெல்லாம் கிடைக்குமோ, ஏன்னா இந்த படையெடுப்பு அவ்வளவு டேமேஜ் பண்ணல சவுத் இந்தியாவுக்கு, கொஞ்சம் மினிமல் டேமேஜ் தான் பண்ணிட்டு. ஏன்னா அந்த காலத்துல சோழர்கள் ஆண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டை, அதனால சட்டுன்னு அவளால கீழே வந்துட முடியாது. கர்நாடகா வரைக்கும் வந்து இந்த மேலக்கோட்டையில இருக்கக்கூடிய உற்சவரை ஏழை பண்ணிட்டு போயிட்டான். ஏழை பண்ணிடலாம், ஏழைங்கிறது நம்ம வார்த்தை, எடுத்துன்னு போயிட்டான்.